ஏய் ஸ்கூலுக்கு போலியா நீ? போடா பெருசா. உனக்குலாம் யார் வேலைக்கிழமை லீவ் விடுறது? மரியாதை இல்லாமல். ஆயா ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்ப இப்போ ஃபேஸ் திருப்புற. என்னமோ நடந்திருக்கு வீட்டில். பங்காளி நம்ம நினைச்சு நடந்துச்சா? அப்பா கைது போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். பங்காளி எல்லாம் ஓகே பங்காளி. கையில பத்திரத்தை வச்சு தான் பேசுறேன். வெரி குட் பங்காளி, நம்ம சாதிச்சிட்டோம். சரி விடு, நீ உடனே கிளம்பி வா. தம்பி என்னட்ட போய் பேசணும். சீக்கிரம் வா. கிளம்பி வரேன்டா. அம்மா இங்க பாரு. போடா. ஏமா ஒப்பனை ஆறு நினைச்ச முட்டா பைய பத்திரத்துல பைத்தரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தேன் நினைச்சியா? இல்ல ஐயா, நான் பெருசா பேச வந்துட்டான். நான் சொல்றேன் கேள்றா. உன் தாத்தனுக்கு மேட்டுக்காட்டுல அரைக்காட்டி நிலம் தாண்டா இருந்துச்சு. அதையும் குத்தியும் குட்டாடுறா. கூலி வேலை செஞ்சு தாண்டா பொழைச்சோம். இத பாரு. ஆமாண்டா, அப்ப உங்க அப்பாவுக்கு 17 வயசு இருக்கும். அந்த நாள் என்னமோ அவருக்கு சந்தோஷமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூபதி. நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க. நன்றிங்கய்யா. இதுக்கு முக்கியமான காரணம் யார் நினைக்கிறீங்க? என்னோட பெற்றோரும் பள்ளி ஆசிரியர்களும் கொடுத்த ஊக்கம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நேற்று தண்ணி பாஞ்சதுல அதை டிராக்டர் வச்சு உழுதுற சொல்லு. எனக்கு டவுன்ல கொஞ்சம். ஐயா வணக்கம். அபாலம் வந்திருக்குதுங்க. எங்க இருந்தீங்க? என்ன பொண்ணா, என்ன இங்க இருக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதா? ஒன்றரை வீட்டுக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்குதுப்பா. பேப்பர்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றரை பையன் மாநிலத்துல முதல் மார்க் வாங்கியிருக்கிறானாமா. சீக்கிரம் போய் பாரு. கூட்டமா இருக்குதுங்க. பாத்துப்பா, பாத்து பாத்து போடா. ஊர்ல என்னமோ வந்தா புள்ளைய படிக்க வச்சிருக்கானாமா. கண்ணு மண்ணு தெரியாம போறான். அட அவன் போற வேகத்தை பார்த்தா தான் வீட்டை இடிச்சு ஹாஸ்பிட்டல கட்டி பையனை உடனே டாக்டர் உட்கார வச்சிரும் போல இருக்கு. அதான் பாரு. மேல்கொண்டு என்ன படிக்க போறீங்க? விவசாயம். அதான் என்னோட கனவு. என்னோட சின்ன வயசுல ஒரு கொடூரத்தை என் கண்ணால பார்த்துருக்கேன். கடுமையான பஞ்சம், வறட்சி, மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம பரிதவிச்சிட்டாங்க. சோளம், கிழங்கு, எலிக்கறின்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. பல பேர் ஊரை காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கே சோறு போட்ட இந்த பூமியில ஒரு வாய் சொத்துக்கு கூட கையேந்திர நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி இந்த பூமியில பசி பஞ்சம் வரவே கூடாதுன்னு. வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் இன்ஜினியர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லாம விவசாய விஞ்ஞானியே ஆகணும்னு சொல்றீங்களே, ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க தம்பி. உன்னோட ஆசை நிறைவேற எங்க சார்பில் உனக்கு வாழ்த்துக்கள். சரிப்பா. சரிங்க. வரங்கம்மா. வணக்கம். வரேன் தம்பி. ஆல் தி பெஸ்ட். அப்போ விவசாயத்துல விஞ்ஞானி ஆகி ராக்கெட் விட போறியா நீ? யார கேட்டுறா முடிவெடுத்த நீ? கஞ்சி ஊத்துனதுன்னா, படிக்க வச்சதுன்னா முடிவு மட்டும் நீ எடுப்பியா? விளைஞ்சதை வட்டிக்கும் முதலுக்கும் கட்டிட்டு வயிற்று பசிக்கு ரேஷன் கடை வரிசையில போய் நிக்கிறவன் தாண்டா விவசாயி. படிச்சு நீ பெரிய ஆளாகி என்ன தலை நிமிந்து நிக்க வைப்பேன்னு பார்த்தா இவர் பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகி கிழிக்க போறாராம். இங்க பா,
ஒழுங்கு மரியாதையா போய் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ அப்ளிகேஷன் வாங்கி காலேஜுக்கு போற வழியா பாரு. ஐயா நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை, விவசாயத்தை படிக்க. படிச்ச திமிர்ல அப்ப சொல்றத கேட்கறதுக்கு கூட சார் தயாரா இல்ல. இங்க பாரு பூபதி, என் பையன் டாக்டர் ஆக போறான், இன்ஜினியர் ஆக போறான்ற கனவை கலாச்சேன்னு வச்சுக்க. உன்ன மாதிரி விவசாயிக்கு மானம் கெட்டு அப்பனா இருக்கிறத விட மானத்தோட உயிரை விட்டுடுவேன். ஐயா சொல்லுங்க ஐயா. மாமா வாங்கம்மா, ஐயாவை கூட்டு வரலாமா? மா என்ன பொண்ணா, உள்ளே டாக்டர் ஆக்கி உட்கார வச்சுட்டு தான் வருவோன்னு பார்த்தேன். நினப்புதான் குழப்பம் கெடுக்குமா? போய் வேலையை பாரு, போ போ போ. நீ சொல்லு. பல வேலையை பாருப்பா. நேரம் ஆகுதுல்ல. நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை, விவசாயத்தை படிக்க. தாத்தனோட சாவுக்கு தான் தான் காரணம்ட்டு பூவதி ரொம்ப மனசு உடஞ்சிட்டான். போதாத உரைக்கு நிலத்து மிரண்டு கடந்து குடும்ப கஷ்டம் அவனை படிக்க விடலை. இருந்தாலும் பூவதி மனசு விடாம தனக்கு பிடிச்ச வேலையத்தான் செய்வோம்னு புடிவாதமா இருந்து இந்த நிலத்திலே பாடுபட்டு அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். அத்தனையும் ஒரே வாரத்தில் முடிங்கிட்டு அவனை அநியாயமா அனுப்பிவிட்டாடா. உனக்கும் தாத்தனுக்கு என்னடா வித்தியாசம்? ஏண்டா விவசாயத்தையே தன் உசுரா நினைக்கிற மனுஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்படி அவரை வெளியில விரட்டி விட்டியேடா. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போடா. போ, நல்லா இரு.